இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மத்திய அரசால் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பாரத் டாக்ஸி செயலிக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. நாள்தோறும் சுமார் 45,000 புதிய பயனர்கள் செயலியில் பதிவு செய்து வருவதால் சென்னை உள்ளிட்ட மற்ற நகரங்களுக்கும் சேவை விரிவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓலா, உபர், ராபிடோ போன்ற தனியார் நிறுவனங்கள் நாடு முழுவதும் கார் மற்றும் பைக் டாக்ஸி சேவையை வழங்கி வருகின்றன. இந்த நிறுவனங்களில் பதிவு செய்து வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் குறிப்பிட்ட சதவீத தொகையை கமிஷனாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டும். தவிர பீக் அவர்ஸில் கட்டணத்தை தாறுமாறாக உயர்த்துவதால் அதை பயன்படுத்தும் மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் சார்பில் பாரத் டாக்ஸி என்ற செயலி முதற்கட்டமாக தலைநகர் டெல்லியில் ஜனவரி 1ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓலா, உபர் போன்ற செயலிகளில் உள்ள அம்சங்கள் அனைத்தும் பாரத் டாக்ஸியிலும் இடம்பெற்றுள்ளன. முக்கியமாக ஓட்டுநர்களிடமிருந்து கமிஷன் வசூலிக்கப்படுவது கிடையாது. பயணிகள் செலுத்தும் முழு தொகையும் ஓட்டுநருக்கே சென்று சேர்கிறது. பீக் அவர்ஸாக இருந்தாலும் மழை நேரமாக இருந்தாலும் கட்டணம் மாறுபடுவதில்லை. நிலையான கட்டணமே வசூலிக்கப்படுகிறது. அவசர காலத்தில் நேரடியாக ஆப்பில் இருந்து காவல்துறையை அழைக்கும் வசதியும் உள்ளது. இதனால் பாரத் டாக்ஸி செயலிக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. தொடங்கிய சில நாட்களுக்குள்ளாகவே 4 லட்சத்திற்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட வாடிக்கையாளர்களும் தினசரி 40,000 முதல் 45,000 பயனர்களும் பயன்படுத்தி வருகின்றனர். கூகுள் பிளே ஸ்டோரில் 9வது இடத்திலும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் 13வது இடத்திலும் இந்த செயலி முன்னணியில் உள்ளது. விமான நிலையங்களில் ஓலா, உபர் நிறுவனங்களைப் போல பாரத் டாக்ஸிக்கும் பிரத்யேக பிக்கப் மற்றும் டிராப் பாயிண்டுகள் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஓட்டுநர்கள் மற்றும் மக்களிடையே நல்ல வரவேற்பு இருப்பதால் சென்னை, மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கும் சேவையை விரிவுபடுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.